வணக்கம். நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, 6th செகண்ட் டேர்ம்ல வரலாறு பகுதியில வட இந்தியன் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடு. வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும். இது எங்க இருக்குன்னா 6th செகண்ட் டேர்ம்ல அலகு 1 சரிங்களா? அலகு 1ல இருக்கு. பார்த்துக்கங்க. நம்ம இதில் வந்து வட இந்தியாவை பற்றி பெரும்பாலும் மோஸ்ட்லி கொஸ்டின் வராது. தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடு இதுதான் அதிகப்படியான கொஸ்டின் வரும். அந்த தென்னிந்தியாவின் பெருங்கால பண்பாடை பற்றி பார்ப்போம் கொஸ்டினில். வாங்க கொஸ்டினை பற்றி பார்ப்போம் சரிங்களா. மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் ஒரே காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா செம்பு காலகட்டம். மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் ஒரே டைமில் பயன்படுத்தினால இது வந்து செம்பு காலகட்டம் என்று தமிழில் அழைக்கிறாங்க. பார்த்துங்க, இந்தியாவில் செம்பு கால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டோட சமகாலம் தான் செம்பு பண்பாடு. இந்தியாவில் வந்து செம்பு கால பண்பாடு வந்து முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடுங்காம ஹரப்பா பண்பாடு வந்து வீழ்ச்சியடைந்த பின்னர் கூட செம்பு கால பண்பாடு நம்மளுக்கு தொடர்ந்து நிலவித்தான் இருந்திருக்கு. அதேமாரி வட இந்தியாவில் வந்து பின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு கால பண்பாடும் சமகாலத்தை சேர்ந்த சேம் பீரியடு. அதாவது வட இந்தியாவில் வந்து பின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் வந்து இரும்பு கால பண்பாடும் ஒரே டைமில் தான் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சமகாலத்தை சேர்ந்தவை. இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் வந்து பெருங்கற்கால பண்பாட்டிற்குள் பொது ஆண்டுக்கு முன் 600 டு பின் வந்து பொதாண்டு பின் வந்து 100 காலடி எடுத்து வைத்தனர் சரிங்களா. இதில் வந்து முக்கியமான அகழ்வாய்வு எங்கே நடந்தது, எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன கிடைச்சிது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு முக்கியமான டாப்பிக்கு மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பாருங்கள். தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் இரும்பு காலம். அதாவது பெருங்கற்காலங்கிறது ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ். மெகாலித்திக் ஏஜ்ங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. மெகாலித்திக் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. மேகான்னா பெரிய, லித்துன்னானது கல். இதோட பொருள் இதோட பொருள் என்னென்னா இறந்தவர்களை புதைத்தடங்கள் கற்பலையை கொண்டு மூடியிருக்காங்க. இதனால் வந்து பெருங்கற்காலம். இது பெருங்கற்காலம் என்ன அழைக்கிறாங்க, எதுக்கு அழைக்கிறாங்கன்னா இறந்தவர்களை வந்து புதைத்தடங்கள் கற்பலையை கொண்டு மூடியிருக்காங்க, அதனால் பெருங்கற்காலம். இதில் முக்கியமான பாயிண்டாக மெகாலித்தி அப்படின்னா என்ன வார்த்தைன்ற ஒரு கிரேக்க வார்த்தை. மேகா என்றால் பெரிய, லித் என்றால் கல் சரிங்களா. அது தமிழ்நாட்டில் எங்கெங்க இடத்துல எந்தெந்த இடத்துல ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி பண்ணி என்னென்னலாம் கிடச்சிது, தொல்லியல் அகழ்வாய்வு பண்ணி என்னென்ன இடத்துலாம் கிடச்சிதுன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் கேட்டால் தூத்துக்குடி மாவட்டம். இது சம்மந்தம் ஒரு பிளேஸ் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் என்ன மாவட்டம் கூட டிஎன்பிசியில் ஒரு சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. பார்த்துக்கங்க, தூத்துக்குடி மாவட்டம். அங்கே என்ன கிடச்சுன்னா முதுமக்கள் தாலிகள், பல வகைப்பட்ட மண்பாண்டங்கள், அந்த கருப்பு சிவப்பு இரும்பாலான குத்துவாள்கள், கத்தி, ஈட்டி, அம்பு மற்றும் சில கல்மணிகள் கூட கிடச்சிருக்கு. தங்க ஆபரணம் கூட கிடச்சிருக்கு சரிங்களா. அதேமாரி வீட்டு விலங்கு மற்றும் காட்டு வனம் புலி, யானை, மான் இதோட வெண்கலத்திலான உருவம் கூட எங்கே கிடச்சுன்னா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். அடுத்து பாருங்கள் கீழடி. கீழடி என்னன்னு கேட்டால் அது வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகாவில் கீழடி கிராமத்திலான சங்க காலத்தை பழமையான நகரத்தை அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் கிடச்சின்னு பார்ப்போம் சரிங்களா. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள், கண்ணாடி மணிகள், செம்பு மணிகள், வெங்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வலைகள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. நல்லா பார்த்துக்கோங்க, தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை எங்கே கிடச்சிதுன்னா கீழே கிடச்ச மாதிரி ஒரு ஷார்ட்கட் போட்டுங்க, அதாவது கீழடி போன்றவை தோன்றியிருந்தான். 2017 இந்திய தொல்லியல் துறை வந்து ஒரு கதிரிக்க கார்பன் வச்சு இது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தில் ஒரு பீட்டா அனாலிட்டிக் ஒரு நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த சோதனையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொருள் வந்து கிடைச்ச பொருள் வந்து பொது ஆண்டுக்கு முன் 200 சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற பொருட்களை வந்து அகழாய்வு பண்ணியிருக்காங்க. அகழாய்வு பண்ணி வந்து அங்கே அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்தில் பீட்டா அனாலிட்டிக் ஒரு நிறுவனத்துக்கு அனுப்பி சோதனை பண்ணதில் இங்கே உள்ள பொருட்கள் வந்து பொதாண்டுக்கு முன் ஒரு 200 காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி இங்கே வந்து யாரெல்லாம் வணிகம் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம் சரிங்களா. கீழடி வந்து கீழடி ரோம் நாட்டை சேர்ந்தவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து ரோம் நாட்டுக்கு இடையான வணிக தொடர்பு நடத்த சில சான்றுகள் கூட இருக்குங்க. எதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு எஃகு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு எஃகு ஏற்றுமதி பண்ணியிருக்க குறித்து அலெக்சாண்டர் துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது என்பதை குறித்தும் பெரிப்ளஸ் வந்து சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா அதாவது நம்ம கீழடியிலேருந்து நம்ம வணிக தொடர்பு பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரோம் நாட்டவங்க வந்து ரோம் நாட்டை அது குறித்து யார் சொல்கிறாங்கட்டா பெரிப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு எஃகு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க.
அது குறித்து அலெக்சாண்டர் துறைமுகத்தின் மீது அவற்றின் மீது வரியும் விதிச்சிருக்காங்க. அப்படி வந்து பெரிப்ளஸ் வந்து சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தல் என்னன்னு கேட்டால் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருந்தல் கிடச்சி. அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் கிடச்சிருன்னு பார்ப்போம். புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை வண்ணங்களில் இரும்பு வாள்கள். சரிங்களா? என்ன கலர்லாம் கிடச்சிருக்குன்னா வெள்ளை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலர், நீலம் போன்ற பச்சை வண்ணங்களில் இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள். அதுமாதிரி அங்கேயும் கிடச்சிது. தமிழ் பிராமி எழுத்தப்பட்ட மண்பாண்டம் கீழடியிலும் கிடச்சிது. இங்கேயும் கிடச்சிருக்கு. பொருந்தல்லும் கிடச்சிருக்கு. அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் எங்கன்னா பொருந்தல்ல கிடச்சிருக்கு. ஓரளவு அரிதான கற்கள், படிகள், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வலைகள். அதேமாரி ரொம்ப முக்கியமான பாருங்க, இரும்பாலான கதிரறுக்கும் அரிவாள் எங்கே கிடச்சிருன்னு கேட்டால் பொருந்தல்ல தான். திண்டுக்கல் மாவட்டம். ஈட்டி, கொழுமுனைகள் ஆகிய தமிழகத்தில் நெல் விளைத்ததுக்கான சான்றுகள் கூட இதுக்கு இருக்குது. இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை வந்து மக்கள் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பது தெரியுது. மக்களோட முக்கிய உணவு வந்து அரிசின்னு சொல்லி இங்கே கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானையிலேருந்து இங்கே தெரியுது. எங்கன்னு கேட்டால் பொருந்தல். இங்கே வந்து இரும்பாலான கதிரறுக்கும் அருவாள் வந்து முக்கியமானது. கொழுமுனைகள் இதெல்லாம் வந்து எங்கே கேட்டால் பொருந்தல் என்ன மாவட்டம் கேட்டால் திண்டுக்கல் மாவட்டம். சரிங்களா? பையம்பள்ளி எங்கன்னா வேலூர் மாவட்டம். இங்கே 4 மாவட்டத்தை சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம், கீழடி. இன்னொன்று 2வது சொல் வந்து கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம். பொருந்தல் சொல்லியிருக்கேன். பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம். 4வது வந்து பையம்பள்ளி என்ன மாவட்டம் கேட்டால் வேலூர் மாவட்டம். இங்கே என்னென்ன அகழ்வாரை பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோம். இரும்பால் செய்யப்பட்ட தோல் பொருட்களான பெருங்கற்காலத்தில் கருப்பு, சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைத்தன. அதேமாரி பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் கிடைத்தன. இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்று எங்கே கிடச்சிருக்குன்னா பையம்பள்ளியில் தான். என்ன மாவட்டம் கேட்டால் வேலூர் மாவட்டம். அது இங்கே வந்து எப்படின்னா ரேடியோ கார்பன் முறையில் இந்த பண்பாட்டை வந்து கிமு வந்து 1000 நூற்றாண்டு 1000ல் சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன்னு 1000 அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டுள்ளது. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200. எதுன்னு கேட்டால் கீழடி என்ன சொல்கிறாங்கன்னா அங்குள்ள பொருட்களை வந்து அகலவராய் பண்ணி 200 பொது ஆண்டுக்கு முன் 200 அப்படிங்காங்க. இங்கே வந்து எப்படின்னா 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. பொது ஆண்டுக்கு முன் பையம்பள்ளியில் கிடைச்சது 1000 அப்படிங்காங்க. சரிங்களா? 5வது என்ன போகிறோம், கொடுமணல் எங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? ஏதாவது 5வது பிளேஸை சொல்கிறேன். கொடுமணல் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில். அதாவது பதிச்சு10 வந்து இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் வந்து இங்கே தான். கொடுமணலை தான் பதிச்சு10 நூலில் சொல்கிறாங்க. இங்கே வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கு அதிகமான மண்பாண்டங்கள். அதாவது இங்கே தான் 300க்கு அதிகமான மண்பாண்டங்கள் வந்து எங்கே கொடுமணலில் வந்து கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அதிகப்படியான மண்பாண்டம் கிடச்சிருக்கு. மேலும் நூல் சிச்சு வைக்கப்பன சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகள், சிறிய துண்டு, கருவிகள், ஆயுதங்கள், அணிகள் மற்றும் மணிகள், முக்கியமான சிவப்பு மணிகள் கூட தொழில் அகலவு வந்து கண்டறிஞ்சன. இதில் ரொம்ப முக்கியமானு கேட்டால் நம்ம வந்து பதிச்சு10 இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் இங்கே தான் இருக்குது. 2வது வந்து என்ன, அதாவது தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட 300க்கு அதிகமான மண்பாண்டம் இங்கே கிடச்சிருக்கு. அதேமாரி மற்ற எந்த இடத்துலாம் இல்லாது சுழல் அச்சு, நூல் சுற்றி வைக்கப்படும் சுழல் அச்சு இங்கே தான் அது கிடச்சிருக்கு. இந்த 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. மற்றெல்லாம் பொதுவானதாக இருக்குது. சுழல் அச்சு, தமிழ் பிராமி பதிக்கப்பட்ட 300க்கு அதிகமான மண்பாண்டங்கள், பதிச்சு10 இடம்பெற்றுள்ள கொடுமணல் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம். அதுமாரி தமிழ்நாட்டில் பெருங்கால நினைவு சின்னங்கள் என்ன பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி எதுங்கன்னா இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானை தான் முதுமக்கள் தாலி. இந்த பெருங்காலத்தில் கற்திட்டைகள் எப்படின்னா இறந்தவர்கள் புதைத்த இடத்துல இருபுறம் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கி வைக்கப்படும். இதான் வந்து கற்திட்டைகள் பாருங்கள். அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கற்திட்டைகள் எப்படின்னா இறந்தவர்கள் வந்து புதைச்சி 2 பக்கமும் கல்லை வச்சு அதுக்கு மேலே ஒரு செங்குத்தாக ஒரு நடப்படும் கல் தான் கற்பலகை திட்டுவிங்காங்க. இங்கே அது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்க? கற்திட்டை வந்து வீரராகபுரம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. கும்மாள மருதுப்பட்டி அதுனா திண்டுக்கல் மாவட்டம். நரசிங்கப்பட்டிங்கிற மதுரை மாவட்டம். இந்த 3 இடத்துல வந்து என்னென்னா கற்திட்டைகளுக்கு இருக்குங்காங்க. கற்திட்டைகள் வந்து வீரராகபுரம், கும்மாள மருதுப்பட்டி, நரசிங்கப்பட்டின்னு கேட்டால் மதுரை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து வந்தால் நினைவுகள் வந்து மென்கீர். அதாவது பிரிட்டானிய மொழியில் வந்து மென் என்றால் கல், கீர் என்றால் நீளமான ஒரே கல்லான இத்தூண் வந்து இறந்தோர் நினைவாக நடப்புறம். அதாவது மென்கீர் என்ன வார்த்தைன்னு கேட்டால் பிரிட்டானிய வார்த்தை. அதில் மென்னுன்னா கல்லுன்னு அர்த்தம், கீர்னா நீளமான.
கீர்னா நீளமான அந்த பாருங்க அந்த படத்தில் காட்டின மாதிரி இருக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க நினைவுக்கல் மென்கீரிங்காங்க. அது எங்கேருந்து எந்தெந்த பிளேஸ்லாம் இருக்கு பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கிரிப்பாளையம், தேனி மாவட்டத்தில் வேம்பூர் ஆகிய இடங்கள் இவ்வாறான நினைவு தூண்கள் இருக்குது. சரிங்களா? வேற எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டால் மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி, ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணல் இந்த போன்ற தூண்கள் உள்ளது. என்னங்கள்னு கேட்டால் மென்கீர்கள், அதாவது நினைவு கற்கள் நீளமாக இருக்கும். மென்னெஞ்சால் அதில் பிரிட்டானிய மொழியில் மென்னெஞ்சால் வந்து கல், கீரெஞ்சால் வந்து நீளமான பொருள். எங்கெல்லாம் கிடச்சா திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கிரிப்பாளையம், தேனி மாவட்டத்தில் வேம்பூர், அதேமாரி வேற எங்கெல்லாம் கிடச்சிருக்கு மதுரை மாவட்டத்தில் வந்து நரசிங்கப்பட்டி, ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் இது போன குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணல்ல இதேமாரி கிடச்சிருக்கீங்க. ஈரோடு மாவட்டத்தில் தான் கொடுமணல் இருக்குது. கொடுமணல் எங்கன்னு கேட்டால் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலையும் அதேமாரி ஈரோடு மாவட்டம் தான். சரிங்களா? நடுக்கல், நடுக்கல்ங்க எதுக்குன்னு கேட்டால் இறந்து போன வீர நினைவாக போற்றுமேல் நடப்படும் கல் தான் நடுக்கல். இந்த நடுக்கல் எதுக்கான்னா தனது கிராமத்தை வந்து கொடிய விலங்குலேருந்து அல்லது எதிரிலிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பில் அவங்க வந்து மரணத்தை தழுவியிருப்பாங்க. அந்த வீரர்கள் நினைவாக நடப்படும் கல் தான் நடுக்கல். இந்த நடுக்கல் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கு கேட்டால் புலிமான் கொம்பு, அந்த புலிமான் கொம்புங்கிற இடத்துல வந்து நடுக்கல் இருக்குது. அந்த நடுக்கல் வந்து எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பார்த்துக்கோங்க, இந்த படத்தில் வந்து புலிமான் கொம்பு எத்தனாம் நூற்றாண்டு கேட்டால் 3ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன். சரிங்களா? அதுமாதிரி வேற எங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு அருகிலுள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கொம்பு. புலிமான் கொம்பு கேட்டால் திண்டுக்கல் மாவட்டம், வெள்ளாளன் கோட்டை கேட்டால் தூத்துக்குடி மாவட்டம், மானூர் எங்கே கேட்டால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி பகுதி அருகில் மானூர். இங்கெல்லாம் வந்து நடுக்கல் இதெல்லாம் இருக்குங்காங்க. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து அவ்வளோதான். வேறு புக் பேக் கொஸ்டின் பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்த்தின பஞ்சாப். ஆரியர்கள் முதலில் இதில் வந்து நம்மள வந்து வட இந்தியா பற்றி உள்ள கொஸ்டின். சரி இருந்தால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஆரியர்கள் டேஷ்லேருந்து வந்ததுன்னு கேட்டால் மத்திய ஆசியில் வந்து ஆரியர்கள் வந்திருக்காங்க. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் எதுலேருந்து எடுக்கப்பட்டனா உபநிடதங்களில் எடுக்கப்பட்டது. வேத காலங்கள் எந்த விதத்தில் நிலவரி வசிக்கப்பட்டால் 6/1. சரிங்களா? 6இல் 1 பங்குங்கணும். அதேமாரி வேத காலம் குறித்து கற்க அதிக அளவில் இலக்கிய சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள் சான்று கிடைத்தன. 4 வேதங்களான பிராமணங்கள், ஆராயணங்கள் மற்றும் உபநிடதங்கள் உள்ளடக்கிய சோதிலாம். இது ரெண்டும் சிறியானது தான். எடுத்து பாருங்கள், தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது பார்த்துக்கோங்க. இது எங்கன்னு கேட்டால் நம்ம வந்து கீழடியில் சிவகங்கை மாவட்டத்தில் அந்த இது கொஸ்டினை பார்த்தோம். என்று அலெக்சாண்டர் துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது கொண்டு பெரிப்ளஸ் வந்து சொல்லியிருக்காரு. இது கரெக்டான பதில் தான். இரும்பு உருக்கப்பட்டான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. கரெக்டான பதில் தான். இரண்டுமே சரியான பதில் தான். பையம்பள்ளி என்ன மாவட்டம் தெரியுதா உங்களுக்கு? பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். சரிங்களா? அடுத்து வந்து வேதகால சமூகம் தொடர்பாக கீழே கொடுக்கப்பட்டு எது தவறானன்னு கேட்டால் உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல் தெரியாது. இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் டியில் வந்து உடன்கட்டை ஏறுதல் தெரியாது வந்து வேதகால சமூகம் தொடரான கீழே கூற்றில் எது தவறான்னு கேட்டால் உடன்கட்டை ஏறுதல் வந்து அவங்களுக்கு தெரியாது. மற்றெல்லாம் வந்து கரெக்டான பதில் தான். சரிங்களா? அதாவது ஒரு கைப்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம், குழந்தை திருமணத்தில் பழக்கத்தில் இருந்தது, தந்தை சொத்துக்கள் மகன் மரபுரிமையாக பிரச்சனை, இதெல்லாம் வந்து கரெக்டான பதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டும் சரியானது எதுன்னு கேட்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் பி வந்து குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிபுரம், இதெல்லாம் வந்து கரெக்டான பதில். வேதகால பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டு வந்து கேட்டால் தக்கதவு. இது நம்மளுக்கு வட இந்தியா பற்றி கொஸ்டின்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். வேத காலத்தில் மக்களின் டேஷ் செஞ்ச வரி வசூலிக்கப்பட்டதுன்னா பாலிஞ்ச வரி வந்து வேதகால மக்கள்கிட்ட பாலியஞ்ச வரி வசூலிக்கப்பட்டது. டேஷ் முறையானது பண்டைய கால கல்விக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம குலக்கல்வி தான். குலக்கல்வி வந்து பண்டைய காலத்தில் ஆதிச்சநல்லூர் பதிலாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் என்ன மாவட்டம் கேட்டால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. சரியா தவறா? பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகள் சான்றாக உள்ளன. இது சரியான பதில். நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தள்ளிய வீரரின் நினைவாக நடப்படுவது தான் நடுக்கல். கரெக்டான பதில். அதாவது படைத்தளபதி கிராமணிங்கிறது இது தப்பு. அடுத்து பாருங்கள், கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பியல்பு ஆகும். கரெக்டு தான். பையம்பள்ளி இரும்பு உருக்கப்பட்டன சான்றுகள் கிடைத்துள்ளன. கரெக்டான பதில் தான். அடுத்து பாருங்கள், எந்தெந்த பிளேஸில் என்னென்ன பொருள் கிடைச்சுன்னு சொல்லி ஒரு பொறுத்துக்களை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழடி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? கீழடி வந்து நம்மளுக்கு தங்கத்திலான பகடை. அது எங்கே கிடச்சுன்னா கீழடி கிடச்சிருக்குன்னு ஒரு ஷார்ட்கட் போட்டோம். பொருந்தல் எங்கே கிடச்சிருக்குன்னா அது வந்து கொழுமுனை என்ன பொருந்தல். கொடுமணல் என்ன கிடச்சுன்னா சுழல் அச்சுகள் வந்து
கொடுமணல். அதாவது ஆதிச்சநல்லூரில் வந்து தங்க ஆபரணம், ஒரு சில தங்க ஆபரணங்கள் ஆதிச்சநல்லூர் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, டிஆர்பி, போலீஸ் சம்மந்தமாக படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கு சம்மந்தம் தெளிவான தகவல் வந்துட்டுருக்கும். சரிங்களா? நன்றி.